வணக்கம் நண்பர்களே, நான் டாக்டர் டிகே டிப்ஸ் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. என்ஹான்ஸ்டு எக்ஸ்டர்னல் கவுண்டர் பல்சேஷன், அதாவது நம்ம ஹார்ட்டில் ஏதாவது பிளாக் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு ஸ்டண்ட் வைக்கிறதுக்கு பதிலாகவும் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுறதுக்கு பதிலாகவும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் தெரப்பி இந்த இஇசிபி மெத்தடை பற்றி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறோம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நிறைய வியூவர்ஸ் பலவிதமான சந்தேகங்களை கேட்டிருந்தாங்க ஃபோன் பண்ணி. அதுக்குண்டான விளக்கங்களை எல்லாம் நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ இதில் பலர் குறிப்பிட்டு கேட்ட ஒரு கேள்வி என்னென்னா, சார் இந்த இஇசிபி மெத்தடில் இந்த தெரப்பியில் ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க அவங்களுடைய ரிவ்யூ கொடுங்க சார், அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்காகத்தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள். மேலும் நியூ வியூவர்ஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய எல்லா ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மேலும் இதன் குறித்து எந்த சந்தேகம் இருந்தாலும் அல்லது இந்த தெரப்பி, அதாவது உங்களுக்கு இந்த மாதிரி இஇசிபி எக்ஸ்டர்னல் கவுண்டர் பல்சேஷன் இந்த தெரப்பி தேவைப்பட்டாலும் இதில் குறிப்பிட்டிருக்கிற என்னுடைய நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி அதற்குண்டான விளக்கங்களும் அதனுடைய எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என் பேர் மங்கையர்கரசி. வணக்கம். 2012 என் ஹஸ்பண்டுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. 5 பிளாக் இருந்தது. அது பைபாஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. மியாட்டில் பார்த்தோம், திருச்சி கேஎம்சியில் பார்த்தோம். அதுக்கப்புறம் செகண்ட் ஒப்பீனியன் டாக்டர் மோகன முருகன் சொல்லிட்டு அவர்கிட்டையும் ஒப்பீனியன் கேட்டோம். அவருமே சொல்லிட்டாரு, இன்னும் 10 நாளுக்குள்ள அவருக்கு பைபாஸ் பண்ணியே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் அவர் நடந்தால் கூட கஷ்டம், இனி மறுபடியும் நாளைக்கு வரலாம், அடுத்த நாள் வரலாம், அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது தான் டாக்டர் பிமல் சார்ஜர் பற்றி கேள்விப்பட்டோம். அவர் என் தங்கையோட ஃபாதர்-இன்-லா பெங்களூரில் போய் அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாரு. அவர் இப்போ எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்தோம், எங்களுக்கு தெரியும். ஸோ அவருக்கு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு டாக்டரோட சிடியும் எங்களுக்கு என் தங்கை அனுப்பிச்சா. அதையும் கேட்டுட்டு நாங்கள் 2012 ஜூலை 18 அன்னைக்கு டாக்டர் கோயம்புத்தூர் சாவூருக்கு வந்தார். அப்போ ரெகுலராக வந்துக்கிட்டு இருந்தார். இப்போ ஆன்லைனில் டாக்டர் பிமல் சார்ஜர் எய்ம்ஸ் டாக்டர், அவர் அமெரிக்கன் டாக்டரோட சேர்ந்து தான் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டை கண்டுபிடிச்சிருக்காரு. இதை சாவூல் நிறுவனர் மிஸ்டர் ஜெகதீஷ் அவங்க அப்பாவுக்கு டாக்டர் பிமல் சார்ஜர்கிட்ட ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு டாக்டர்கிட்ட பேசிட்டு கோயம்புத்தூரில் இந்த சாவூல் ஹார்ட் சென்டர் ஆரம்பிச்சிருக்காரு. இவர் இங்கே ஆரம்பித்ததுனால இந்த பக்கம் இருக்க எல்லாருக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்குது. அப்போ 2012 என் ஹஸ்பண்டுக்கு ஆரம்பித்த ட்ரீட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் இப்போ எனக்கு இப்போ 2020 மார்ச்சில் வந்தது. கொரோனா பீரியட்னால ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் உடனே வர முடியல. கொஞ்சம் டேப்லெட் போட்டுட்டு இருந்துட்டு நவம்பர் 2020 வந்துட்டு இப்போ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆரோக்கியமாக இருக்கேன். வித்தவுட் எனி சர்ஜரி, ஒன்லி மெடிசின் அண்டு இசிபி எக்ஸ்டர்னல் பல்ஸ் கவுண்டர். அதனால தான் எக்ஸ்டர்னல் பல்ஸ் கவுண்டர் என்னென்னா, அது அந்த மெஷினில் இசிஜி இருக்கும், பல்ஸ் இருக்கும், ஆக்சிஜன் லெவல் இருக்கும். அதை கனெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. அது மிஷின் ஓடும்போது பேஷண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேஷனோடு இருக்கலாம். அவங்க வேணும்னா டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணால் கூட பண்ணிக்கலாம். வேணும்னா நம்ம கூட உள்ளே போய் பார்க்கலாம். ஒரு செகண்ட் பேஷண்ட் ஃபுல் நினைவோடு தான் இருப்பாங்க. எந்த செடேஷன் கிடையாது, எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, ஐசியூலாம் கிடையாது. ஆனால் ஃபுல் ஏசி ரூம் தான். ஆனால் ஹாஸ்பிட்டல் மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிடையாது. அதனால் எந்த பயமும் கிடையாது. மைண்ட் ரிலாக்ஸாக. வணக்கம் சார், நான் கோபிச்செட்டிபாளையத்துலேருந்து வர்றேங்க. குறைஞ்சது 100 கிலோமீட்டருங்க இங்கே கோயம்புத்தூருக்கும் எங்கள் ஊருக்குமே. நான் முதல்ல ட்ரீட்மெண்ட் ஈரோட்டில் கேஎம்ஜிஹெச்சில் பண்ணேங்க. ஸ்டெட் முதல்ல வச்சு சுகரு ப்ரெஷரு எல்லாமே அதிகமாக இருந்ததுங்க. மெடிசன் கொடுத்தாங்க. அப்புறம் 2 மாதம் கழிச்சுங்க ஓப்பன் சர்ஜரி தான் பண்ண வேண்டிட்டாங்க. அப்போ நான் கோயம்புத்தூரில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்துங்க இங்கே வந்தேங்க. இங்கே வரும்போது 2-3 பேர் கூட்டிகிட்டு வர லெவலில் தான் வந்தேங்க. இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது அப்புறம் ஒரு 4-5 நாள் வரும்போது ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. அப்புறம் சுகர் மாத்திரை நம்ம சுகர் அதிகமாகிடுச்சு. இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்த போது சுகர் நார்மலுக்கு வந்துடுச்சுங்க. ப்ரெஷரும் பரவாயில்லைங்க. காற்று வலி நல்லா பம்பிங் எல்லாமே நல்லா இருக்குதுங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ தனியாக அங்கேருந்து பஸ்ஸில் ஒருத்தனே தனியாக தனியாக போயிட்டு இருக்கிறேங்க. எந்த பிரச்சனையும் இல்லாதுங்க, நீட்டாக இருக்குது. சார், நான் கோபிச்செட்டிபாளையங்க. நான் கோயம்புத்தூர் சாகல் இது பண்ணிட்டுருக்கிறேன். உடம்பு ரீதியாக பிரச்சனை இருந்தது. ஈரோடு கேஎம்ஜி பார்த்துதுங்க. ஓப்பன் சர்ஜரி வரைச்சி விட்டாங்க.
அப்புறம் அதுக்கு பின்னாடி இங்கே வந்தேன். இங்கே வந்து 22 இது முடிச்சிருக்கேங்க. வரும்போது யாராவது கூட்டிகிட்டு வர வேணும் அந்த நிலமையில் வந்தேன். இன்றைக்கி நான் தனியாக அங்கேருந்து ஒரு 35 கிலோமீட்டர் தனியாக வந்துருக்கு, 100 கிலோமீட்டர் தனியாக வந்துட்டு இருக்குதுங்க. அந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் பரவாயில்ல. என் சுகர்